தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்றதுக்காக நம்ம பிச்சை எடுத்து கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு கழுத தேய்ந்து கட்டரமான சூழ்நிலை. நீங்க சீனர்ல எடுத்தாக்கா அவனுக்கு மென்டரின் படிக்க தெரியட்டும், பெரிய பில்டிங்ல மேல சீனர்கள் எழுதி இருப்பான். ஏன் அந்த உணர்வு தமிழர்களே இல்ல? தமிழ் போட உனக்கு அவமானமா இருந்தாக்க கடையை மூடு. இறந்துட்ட பிறகு கடைசி பயணத்துல இன்னைக்கு பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு தமிழர் வீட்லயும். சும்மா பந்தாவுக்கு அவ்வளவு நேரம் தமிழ் பேசிக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் தூரம் கிரௌட பார்த்தாக்க ஃபாலோ மம்மி ஃபாலோ டேடி. அது எதுக்குங்க? அது இந்த பந்தாலாம் தேவையில்லை, தமிழனா வாழ்வோம். வாழ்க வளத்துடன், எண்ணமே உயர்வு எண்ணம் போல் வாழ்வு. மீண்டும் தட்டுவது கலைவாணர் மற்றும் நம் குழுவினரை, அது குழுவினர் சொல்ற தமிழ் ஆர்வலர்கள். இந்த நாட்டுல கூட்டாட்சி அரசியல் அமைப்பின் கீழ் செக்ஷன் 152 பிராக்கெட் 1 பிராக்கெட் பி படி தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கக்கூடிய மொழி மலேசியாவில். அந்த அடிப்படையில் இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம தமிழர்களே நம்ம குழி நோண்டிக்கிறோம் நம்ம மொழியில. இன்னைக்கு இது ஒரு வர்த்தக மையம், எல்லாருக்கும் தெரியும், பிரிக்ஃபீல்ட்ல இருக்கும். நாடு முழுதும் அப்படிதான் இருக்குது. வாடிக்கையாளர்கள் தமிழர்கள், சரிங்களா? தமிழ் பேசக்கூடிய இந்தியர்களும் வச்சுக்கோமே. ஏன்னா அதையும் நிறைய பேர் குழப்படி பண்றாங்க. இந்தியர்னு சொன்னாக்கா தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்றதுக்காக நம்ம பிச்சை எடுத்து கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு கழுத தேய்ந்து கட்டரமான சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம இந்த பிரஸ் மீட்லாம் செய்யறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்பட்டு தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த வர்த்தக மையத்தெல்லாம் பார்த்தா ஒரு சில கடைகள் தான் தமிழ் எழுத்து சங்கே முழங்கு மாதிரி ஒரு பெரிய அளவுல இருக்கு. ஆனா மற்ற கடைகள் பூரா பார்த்தாக்கா வாடிக்கையாளர்கள் தமிழர்கள், பேசக்கூடியது தமிழர்கள். ஆனா அங்க எல்லாம் தமிழ் எழுத்து ஒண்ணுமே இல்லை. இந்த நாட்டுல அரசியல் அமைப்பே தெளிவா கொடுத்திருக்கு. பாதுகாக்கக்கூடியது அரசாங்கம், நம்ம தான் நம்ம மொழியை பாதுகாக்க வேண்டும். நீங்க சீனர்ல எடுத்தாக்கா அவனுக்கு மென்டரின் படிக்க தெரியட்டும், பெரிய பில்டிங்ல மேல சீனர்கள் எழுதி இருப்பான். ஏன் அந்த உணர்வு தமிழர்களே இல்ல? உன்னோட வாடிக்கையாளர்கள் தமிழர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையில தமிழர்களை கருவேப்பிள்ளை மாதிரி சாப்பிட்டு தூக்கி போடக்கூடாது மொழிய. இது நம் மொழி. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்ன மட்டும் போதாது. ஆகையால் அரசியலமைப்பை பார்த்து கொண்டு நம்மலாம் சும்மா இருக்க கூடாது. நீங்க தமிழ் பள்ளி கூட ஒவ்வொரு வருடமும் பிள்ளைய தமிழ் போடிக்கு அனுப்பி, பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாக்க இன்னும் 10 வருடத்துல இந்த நாட்டுல நமக்கு நாமே தான் இலக்கை தேடிக்கிறோம், வீழ்ச்சி அடைகிறோம். ஆகையால் தமிழ் பள்ளி மூடுவதும் இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம வர்த்தகங்கள்ல. ஏன்னா தமிழ் அங்க இல்லையே. இன்னைக்கு பினாங்கு மாநிலம் எடுத்துக்கிட்டாக்கா, பினாங்கு மாநில பேஸ்புக்ல இன்டர்வியூலே போடுறான், மென்டரின் தெரியுமான்னு கேட்கறான். தமிழனா இருந்தாலும் உனக்கு மென்டரின் தெரிஞ்சாலும் வேலைன்னு அடித்தளமா சொல்றான். அவன் சட்டத்துல உட்பட்டுதான் இருக்கான் மலேசியர். ஆனா தமிழர் மட்டும் வர்த்தகத்துல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. 99 விழுக்காடு வியாபாரத்துக்கு போய் வாங்கக்கூடியவன் எல்லாம் தமிழன். பொருளை விற்கிறது பூரா சாமி பொருள், பூஜை பொருள், நகை, லொட்டு லொசுக்கு எல்லாம் அதான். ஆனா அங்க தமிழ் போட உனக்கு அவமானமா இருந்தாக்க கடையை மூடு, தமிழை போடு, பெரிய பெரிய சைன் போர்டுல தமிழை போடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நில்லடாடா. அப்படி இருக்கணும் என்ற அடிப்படையில தான். ஏன்னா சில பேர், நான் இப்போ 2 வீடியோ போட்டப்ப நிறைய பேர் கமெண்ட் போட்டப்ப நம்ம பாய்காட் பண்ணுவோம். நாங்க பாய்காட் பண்ண வேணாம். ஏன்னா ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் மீண்டும் சொல்றேன், அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, டாக்ஸ் கட்டுறாங்க, அவங்கள நம்பி தொழிலாளர்கள் இருக்காங்க, சம்பளம் கொடுக்கணும், குடும்பங்கள் இருக்கு. அதை நம்ம செய்ய வேணாம். கடைக்கு போறவங்க பூரா பொருள் வாங்குறீங்களே, ஏங்க நீங்க தமிழ்ல போடல? தமிழ் போடுங்க, தமிழ்ல எழுதுங்க அப்படின்னு வலியுறுத்தினாக்கா கண்டிப்பா நிச்சயமாக இந்த வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அதை செய்வாங்க. உணர்லாம் நம்ம உணர்த்துவோம், அதுதான் நம்ம கடமை. ஒவ்வொரு கடைகளாக சென்று எந்த கடையில தமிழ் போடலையோ அது இந்திய வியாபாரிகள் தொட்டுள்ள கடைகளுக்கு நம்ம என்னன்னா வேண்டுகோள் கடிதம் கொடுக்கிறோம். பாப்போம் அவங்களோட பரிசீலனை எப்படி இருக்குன்ட்டு, சரிங்களா? ஏன்னா அரசாங்கம் தடை செய்கிறது டிபிகேல் சொல்ல கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க டிபிகேல் சொல்லுது, லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவான் பாசரான் புஸ்தக கிளியரா சொல்றான், மலாயில போடு, உன் தாய் மலையில போடுன்னு தான் சொல்றான். அங்க ஒரு சிக்கலும் கிடையாது. நான் சந்திலேருந்து பூந்து எல்லாம் பூந்து வராது இந்த கலைவாணர், எனக்கு தெரியாது, எதுவுமே நடக்காது. ஆகையால் ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்ல வேண்டியது. கமெண்ட்ல நான் பாக்குறேன், டிபிஎல் கொடுக்கல, மஜ்லிஸ் போர் பண்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கரிஸ் பண்ணுவானே, வழிமுறைகளே வைக்க கிடையாது. கேள்வி எடுத்துக்கிட்டாக்கா டிபிகேல சைன் போர்ட் செய்யணுமா, டிபிஎல்ல போயிட்டு 25 வெள்ளி கட்டி ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அவர் சாரி மக்கள் தேவன் பாசா, அதுல நம்ம எழுதி கொடுக்கணும். மலாயில தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சு, அவ்வளவுதான்.
ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவோம். டிபிஎல் போய் லைசன்ஸ் கொடுத்துற பிறகு சைன் போர்டு ஏற்றலாம். இறந்துட்ட பிறகு கடைசி பயணத்துல வந்து இன்னைக்கு வந்து பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு தமிழர் வீட்லயும். ஏன்னா தேவாரம் திருவாசகம் பாடணுங்க, அதை பாட ஆள் இல்ல. ஒரு தகப்பன் இறந்துட்டாலோ ஒரு தாய் இறந்துட்டாலோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் தேவாரம் படிக்கணும். ஆனா பிள்ளைங்களுக்கு படிக்க தெரியுதுன்னா தமிழ் தெரியலையே, அவன் தான் ஆங்கிலத்திலே புழங்குறான் எல்லாமே. ஆனா சீனன் அப்படி இல்லையே, முழுமையாக அவன் இறப்புல சீன மொழியில் அவன் என்ன செய்யறான்னு அவன் சாங்கில சீன மொழியிலேயே முடிச்சிடறான். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா மலேசியாவில் சீனம் பேண்ட் வந்து ரகுபதி ராஜவராஜாராம்னு புரியாத ஒரு சமஸ்கிருதத்தில் அவன் டோங் டோங்னு அடிச்சுட்டு பாடிட்டு போறான் காசை வாங்கிட்டு. ஆகையால் இப்படிப்பட்ட அபல நிலை தமிழனுக்கு தேவையா? இதை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வீட்டுல ஆங்கிலம் பேச பத்தி ஒண்ணும் இல்ல, நிறைய மொழி கத்துக்கலாம். ஏன்னா மலேசியாவில் ஒவ்வொரு மொழி கத்துக்கிறதுக்கும் நீங்க போலீஸ்ல உள்ள கஸ்டம் இமிகிரேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தனி அலவன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நானு தமிழ் பேசுவேன், மலாய் பேசுவேன், ஆங்கிலம் பேசுவேன், சீனம் பள்ளிக்கு போகல ஆனா சீனம் பேசுவேன், சீனம் ஓரளவு படிப்பேன். இது சொந்த முயற்சி, நிறைய நம்ம கத்துக்கலாம். இந்த அடிப்படையில் என்னன்னு சொன்னாக்கா தாய்மொழியை மறக்க கூடாது. சும்மா பந்தாவுக்கு அவ்வளவு நேரம் தமிழ் பேசிக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் தூரம் கிரௌட பார்த்தாக்க ஃபாலோ மம்மி ஃபாலோ டேடி, அது எதுக்குங்க? அது வேற மாதிரி சொன்னா மோசமா இருக்கும். ஆகையால் இந்த பந்தாலாம் தேவையில்லை, தமிழனா வாழ்வோம். சரிங்களா? இந்த மொழி மாதிரி சிறப்பான மொழியில ராய்க்காரர்கள் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி தேவான் பாசலை சொல்றான் 6000 வருஷத்துக்கு முன்ன உள்ள மொழி அப்படின்னு உலகமே ஏற்றுக்கொள்ளப்படுது. இலக்கியத்திலையும் 2000 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. அதில் இப்படிப்பட்ட ஒரு தென்மையான மொழிய, செம்மையான மொழிய நாம் உபயோகிக்க வேண்டும். வர்த்தகர்கள்லாம் வந்துட்டு இதை வந்து சிந்திச்சு செயல்பட வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகை அனைவருக்கும் இருக்கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. நல்லா சொல்லுவோம். உடல் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, உயிர் தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன்.